ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 74. திருப்பூர் மாவட்டம் முத்தூரை சேர்ந்த திரு சிவசேனாதிபதி அவர்களின் தந்தைக்கு 2 தாரங்கள். இவரது தந்தை அக்காள் தங்கை இருவரையும் திருமணம் செய்து கொண்டவர். இவர் இளைய மனையாளின் மகன். இவ்விரு தாய்மார்களும் பாகுபாடின்றி இவரை நன்கு வளர்த்தனர். இவரும் இவரது பெரியம்மாவை கூட அம்மா என்றுதான் அழைப்பார், அவ்வளவு பாசம். ஒரு முறை இவரது பெரியம்மாவிற்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மிக மோசமான நிலையில் இருக்க, இவரது உடல் நலம் பெறுவதற்காக பாட்டிக்கு ஏதாவது சமைத்து எடுத்துக்கொண்டு நேரில் கொடுத்து பிரார்த்தனை செய்து வரலாம் என எண்ணிய திரு சிவசேனாதிபதி அவர்கள் அதேபோல் சமைத்த பதார்த்தங்களோடு டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு வந்து பாட்டியிடம் அப்பதார்த்தங்களை கொடுத்து பிரார்த்தனையில் மூழ்கினார். நம் பாட்டியாரோ அவ்வுணவை வாங்கி தூக்கி வீசி எறிந்தார். சிதறிய உணவுகளை 4-5 காகங்கள் கொத்தி சாப்பிட ஆரம்பித்தது. கொத்தி சாப்பிட்ட காகங்களை சுட்டிக்காட்டி பார்த்துக்கோடா என பாட்டி கூற, சுட்டிக்காட்டியதின் அர்த்தத்தை திரு சிவசேனாதிபதி அவர்கள் நன்றாக உணர்ந்து கொண்டார். வீடு திரும்பினார். 3 நாட்களில் இவரது பெரியம்மா எந்தவித வலியும் இன்றி சுகமாக உயிரை விட்டார் பாட்டியின் கருணையோடு. காலம் சென்ற பெரியம்மாவின் காரியத்திற்கு வைக்கப்பட்ட படையலை காகங்கள் உணவு உட்கொள்ள, இவருக்கோ டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்தில் பாட்டி வீசியிருந்த உணவை கொத்தி தின்ற காகங்கள் நினைவுக்கு வந்து போனது. இப்படித்தான் நம் பாட்டி பல விஷயங்களை வெளிப்படையாக கூறாமல் இப்படி பூடகமாக கூறி அவரது பக்தர்களுக்கு புரிய வைத்தார். ஆனாலும் இவருக்கு ஒரு பெரிய நிம்மதி என்னவென்றால், இவர் பிரார்த்தனை செய்தவுடன் நம் பாட்டியின் கவனம் முழுவதும் அவரது பெரியம்மாவின் மீது விழுந்திருக்கும் அல்லவா. இதுவே மிகப்பெரிய புண்ணியம் என சிலாகித்துக் கொள்கிறார் திரு சிவசேனாதிபதி அவர்கள். முக்தி அளிக்கும் முப்பெரும் தேவி பாட்டியாரை நாமும் தியானிப்போம், முக்தி பெறுவோம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.